கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. திக்குநிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமன் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலால் சீதையுமேயே. திக்குநிறை புகழாளன் யார்? விஸ்வாமித்ரன். விஸ்வாமித்ரன்னா உலகம் பூரா தெரியுமா? அப்பேற்பட்ட புகழ் உடையவன். தீ வேள்வி சென்ற நாள் அவன் நடத்தக்கூடிய பெரிய வேள்வி யாகம், அந்த யாகத்தை நடத்தி வைப்பதற்காக பெருமாள் சென்ற நாள். லட்சுமணனோட கூட ஸ்ரீராமபிரான் யஜ்ய சம்ரட்சணார்த்தம் சென்ற நாள். யாகம் பூர்த்தியாக ஆகி உடனே விஸ்வாமித்திரர் ஜனகனுடைய யாகத்திற்கு புறப்பட ராமலட்சுமணர்களும் பின்னாடியே வர கங்கையை தாண்டி கௌதமாசிரமம் வந்து அகல்யாசாப விமோசனமும் ஆகி யாகசாலையில வந்து நிற்கும் பொழுது இமௌ குமாரவு பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமம் என்று ராமபிரானுடையும் லட்சுமணனுடையும் சோபையில மயங்கின ஜனகராஜனே ஆச்சரியப்பட்டு இவர்கள் யார் என்று கேட்க, தசரதனுடைய பிள்ளைகள் இவர்கள் பண்ணின வீரச் செயல்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்து சிவதனுச பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னதும், நாளைக்கு யாகம் பூர்த்தியாகி அவபிருத ஸ்நானம் ஆன பிறகு சபைக்கு வரலாம், சிவதனுசு பார்க்கலாம் என்று ஜனகன் சொல்ல, மறுநாள் மிக்க பெரும் சபை நடுவே பெரிய சபையினுடைய நடுவில் வந்து நின்று அந்த சிவதனுச கொண்டு வந்து அதனுடைய பெருமையெல்லாம் ஜனகன் சொல்ல, விஸ்வாமித்ரன் வத்சராம தனுப்பஸ்யே இது ராகவம் அப்ரவீர் என்று சொல்றார். அதுக்கு முன்னாடியே பிராட்டி வீதியில பார்த்துட்டாள் பெருமாளை. பெருமாள் இப்படி போகும்பொழுது இவர் யாரு, இவர் யாரு, ஏனால் என்ன அழகு இவர், இவர் ஒரு கால் தேவனா மனிதரா என்று பார்க்கிறாளா. மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழேகே, இவர் நிற்கிற அழக பார்த்தியா, மகரும் சேர்குழை இருபாடு இலங்கி ஆடேகே எய் வண்ண வெம்சரம் துணையாய் இங்கே வந்தாகார் இருவராய் நின்றார் என்று பார்த்த பிராட்டி தன் தோழிகளோட கூட தேவர் என்று அஞ்சினோமே, யாரோ தேவர் அப்படின்னு அஞ்சினோமே, அவர் தசரதராஜ குமாரர்களாம், வில்ல பார்க்க வந்திருக்கிறார்களாம் அப்படின்னு சொன்னதுமே அவள் சந்தோஷப்பட்டு அந்த சீதை இருக்கக்கூடியதான மாளிகையிலிருந்து தசரதனுடைய மாளிகைக்கு மாடியாலேயே வந்துடலாமா, குட்டிகளோட தன் தோழிகளோட. இவர்கள் எல்லாருமாக அங்க வந்து, அது பெரிய கல்யாண மண்டபமாச்சே, அதனால கல்யாண மஹால் அப்படின்னா உயரக்க சாளரங்கள் உடையதா இருக்கும். அந்த சாலகங்கள்ல நின்று கொண்டு ஒளிஞ்சு பார்த்துருக்கிறார்கள். இவர் வில்லு இருத்துடுவார், இருந்தாலும் அவளுக்கு கவலை, இவர் வில்ல இருக்கணுமே, துட்டா தேவலையே அப்படின்னு நினைச்சேண்டு பார்த்துட்டு இருக்கிறாளா. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வில்லை இப்படி நிறுத்தி தன்னுடைய சரணத்தினால அமிக்கி நான்கயிற உதறி அதை பூட்டும் பொழுது அந்த கை இப்படி உயர தூக்குவார் இல்லையா, இந்த மோதிரத்தை பார்த்தாள் அப்படிங்கிற. என்ன வர்ணனை, என்ன அனுபவம், என்ன அனுபவம். அப்படி தூக்கின பெருமாளுடைய கையில மோதிரம். அப்போ என்ன, முதல் சேர்த்து வச்சதே இந்த மோதிரம் தாங்கிறார். முதல் பார்த்தது வில்லிருத்தான் மோதிரங்கண்டே, அதே மோதிரம் அப்புறம் திருக்கல்யாணத்துல பாணி கிரகணம் செய்த மோதிரம் அன்றிலிருந்து ஆரம்பித்து அங்க 12 வருஷம் அயோத்தியிலேயே குடும்பம் நடத்தி கூட பழகினு இருந்து
அதற்கு பிறகு 12 வருஷம் வனவாசத்துல கூட இருந்து 13வது வருஷத்துல தானே பிரிகிறாள் பிராட்டி. இவ்வளவு காலமாக அந்த மோதிரத்துல பழகின அந்த மோதிரத்தை கண்டதும் அவள் சும்மா இருக்க முடியுமோ? பெருமாளே வந்தது போன்றதாகி ஒரு ஆனந்தம். ஏனால் பகவான் வேறு, பகவத் பிரசாதம் வேறு இல்லை. அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே தனக்கு பிரசாதமா இருக்கிறதுனால தானே நாச்சியார் வாட்டம் தணிய வீசிறேன்னு அவனுடைய பீதாம்பரத்தை கொண்டுண்டு வா, அவனுடைய மாலையை கொண்டுண்டு வா, என் மேல சூட்டு, அவன் குழல் ஊதுகின்ற அந்த அமிர்தத்தை கொண்டுண்டு வா என்றெல்லாம் தவிக்கிறாள் பிராட்டினா அந்த விரகத்தினால. அந்த விரகம் தானே இந்த பெரிய பிராட்டியார் சீதைக்கே இருக்கும். அதனாலே அவன் கை மோதிரம் வந்தது பர்த்தாரம் இவ சம்பிராப்தா, ராமபிரானே வந்தது போன்ற சந்தோஷம் வந்ததுனால அந்த மோதிரத்தை பார்ப்பதும் அதுவேதாங்கிறாளாம் பிராட்டி வாய விட்டு. ஒக்குமால் அடையாளம் அனுமானே, அனுமானே அதே மோதிரம் தான் என்று சொல்லி என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனளாகால், தன் சிரசு மேல வைத்து கொண்டாள், கண்கள்ல ஒத்தி கொண்டாள், மார்பல வைத்து கொண்டாள், ஆனந்த கண்ணீரால் அதை நினைத்தாள். மலர் குழலாள் செய்தையுமே என்று முடிச்சு விட்டார். ஒக்குமால் அடையாளம் அனுமான் அப்படின்னு சொன்னது இதற்கு முன்னாடி முதல் பாசுரத்திலேந்து என்ன அனுமான் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் ஒக்குமால் அடையாளம் அப்படின்னு எல்லாவற்றுக்குமே இது மறுமொழி. இந்த மோதிரத்துக்கு மட்டிலும் மறுமொழி இல்லை, எல்லாம் ஒக்கும். நீ அப்படியே சொல்றியே அனுமான், அப்படியே சொல்றியே, அப்படியே தான் நடந்தது என்று சொல்லேண்டு வரார். ராம கதைக்கு தானே ஆசைப்பட்டாள் பிராட்டி. அசோகவனத்துல உட்கார்ந்து கொண்டு ஒத்தான் ராமகதை சொல்ல மாட்டானா அப்படின்னு தானே ஆசைப்பட்டாள். ராமகதையா அனுமான் சொல்ல சொல்ல அதை கேட்டு ஒக்கும்ங்கிறாள். ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று ராமகதை சொல்லிட்டா ஒரு சன்மானம் பண்ணணுமே. இந்த ஹனுமானுக்கு என்ன சம்மானம் பண்ணுவாள் அவள்? உடனே ஹனுமானை பார்த்து சொல்றாள், விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்யஸ்துவம் வானரோத்தமா, உன்னை போல பராக்கிரமசாலி கிடையாது, உன்னை போல சர்வசமர்த்தன் கிடையாது, உன்னை போல ஞானி கிடையாது. பிராட்டி ஹனுமான ஸ்தோத்திரம் பண்ணினாள். ஹனுமானுக்கு மங்களாசாசனம் பண்றாள் பிராட்டி. திருப்பல்லாண்டு பாடுறாள் ஹனுமானுக்கு. ஹனுமான கொண்டாடினாள். சுந்தரகாண்டத்தை மட்டிலும் விஷயமாக எடுத்துறது போலே. ஆனால் சுந்தரகாண்டத்துல ராமாயணம் பூரா சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் சொன்னது ஹனுமத் ராமாயணம். அதைத்தான் இங்க விஷ்ணு சித்த ராமாயணமாக சுருக்கி அதை அனுபவிச்சார் ஆழ்வார். சொல்ற அழகு இதை அனுபவிச்சு கொடுத்தார். பெருமாள் இடத்துல போய் இந்த விஷயத்தை விண்ணப்பிச்சதும் பெருமாள் உடனே வானரப்படைகளோட வந்து ராவண சம்ஹாரம் பண்ணி பிராட்டியை மீட்டு கொண்டு புஷ்பவிமானத்துல எழுந்துரளி இலங்கைக்கு சென்று அபிஷிஞ்சன் அரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்று பட்டாபிஷிக்தனாக பெருமாள் எழுந்துரளி இருக்கிறார் என்று. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.